அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த திருக்குறள் வகுப்பில் நட்பாராய்தல் அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் குறள் பார்ப்போம். நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நாடாது அப்படின்னா ஆராயாமல், நட்டலிர்னா நட்பு கொள்வதை விட, கேடில்லைனா கேடானது ஒன்றுமில்லை. அதாவது ஒருவரிடம் நாம் ஆராயாமல் நட்பு கொள்வதை விட கேடானது வேறு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்டபின் நட்பு கொண்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. வீடில்லை அப்படின்னா விடுதலை இல்லை, நட்பு கொண்டவருக்கு விடுதலையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆராயாமல் நட்பு கொள்வதை விட கேடானது வேறொன்றும் இல்லை, நட்பு கொண்ட பின் அந்த நட்பிலிருந்து விடுதலை இல்லை அப்படின்னு முதல் குறள் நமக்கு சொல்லுது. அடுத்து இரண்டாவது குறள் பார்ப்போம். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் அப்படின்னா ஆராய்ந்து கொள்ளாதவனுடைய நட்பு கடைமுறை கடைசி காலத்தில் தான் சாம் துயரம் தரும், தான் சாகின்றதற்கு காரணமான துயரத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது தான் கடைசி காலத்தில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து கொள்ளாதவனுடைய நட்பு. மூன்றாவது குறள் பார்ப்போம். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. அதாவது நாம் ஒருவரிடம் நட்பு கொள்ள வேண்டுமெனில் அவருடைய குணம், அவருடைய குடிப்பிறப்பு, அதாவது நல்ல ஒழுக்கமான தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறாரா, உயர்குடியில் பிறந்திருக்கிறாரா, அதுதான் உயர்குடியில் பிறந்திருக்காருன்னா என்னது, நல்ல தாய் தந்தையருக்கு, ஒழுக்கமான தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறாரா, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறதான் உயர்ந்த குடிப்பிறப்பு. சரிங்களா? குற்றமும், அவருடைய குற்றமும் குன்றா இனனும், அவரை சுற்றியுள்ள இனத்தாருடைய குன்றா இயல்பையும் அறிந்தியாக்க நட்பு, அறிந்து நட்பை ஆக்க வேண்டும். சரிங்களா? இப்போ குணத்தையும், ஒருவருடைய குணத்தையும், அவருடைய குடியையும், அவருடைய குற்றத்தையும், அவர் சுற்றத்தாருடைய குன்றாத இயல்புகளையும் அறிந்து நட்பை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். நான்காவது குறள் பார்ப்போம். குடிப்பிறந்து தன்கண் பழினானு வானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. குடிப்பிறந்து அப்படின்னா எனது உயர்ந்த குடியில் பிறந்து, உயர்ந்த குடியில் பிறந்துன்னா எனது ஒழுக்கமான தாய் தந்தையருக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்து, தன்கண் பழினானுவானை, தன் மேல் வரக்கூடிய பழிக்கு எவன் ஒருவன் நாணுகிறானோ, அதுதான் தன்கண் பழினானுவானை, நாணுகிறான்னா வெட்கப்படுகிறானோ, அவனிடம் கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது நாம் நட்பு கொள்ள வேண்டும். சரிங்களா? அதாவது உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்தில் வருகின்ற பழிக்கு எவன் ஒருவன் நாணி வெட்கப்படுகின்றானோ அவனிடம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு நாலாவது குறள் மூலமா வள்ளுவர் சொல்றாரு. ஐந்தாவது குறள் பார்ப்போம். அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து குழல். அலச்சொல்லி அப்படின்னா வருந்தும்படியாக சொல்லி அப்படின்னு பொருள். சரிங்களா? அதாவது நாம் வருந்தும்படி கூட சொல்லி, இடித்துரைத்து அப்படின்னு அதை இடித்து நாம் செய்யக்கூடிய தவறை எடுத்து உரைத்து, வழக்கறிய அப்படின்னா என்ன பொருள்? வழக்கறியனா உலக வழக்கங்களை அறிந்த அப்படின்னு பொருள். உலக நடையை இல்லைன்னா உலக வழக்கங்களை, பழக்க வழக்கங்களை அறிந்த வல்லவருடைய நட்பை ஆய்ந்து கொள்ளல், ஆராய்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது நாம் வருந்தும்படி கூட தவறை இடித்துரைத்து சொல்லக்கூடிய உலக வழக்கை அறிந்த வல்லவர்களுடைய நட்பை ஆராய்ந்து கொள்ளுதல் வேண்டும். கொள்ளல் அப்படின்னா என்னது? கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு பொருள். ஆறாவது குறள் பார்ப்போம். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டோர் உறுதி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கேடு வருவது கூட ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டிலும் கூட நமக்கு உறுதி இருக்குது அப்படின்னா அது நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேடு வரும்பொழுது தான் நம்மளுடைய உண்மையான நண்பர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். எவர் ஒருவர் நமக்கு உண்மையிலே மனசார உதவி செய்கிறாங்களோ அவர் தான் நம்முடைய உண்மையான நண்பர். சரிங்களா? கிளைஞரை அப்படின்னா நண்பரை, நீட்டி அளப்பதோர் கோல், நம்முடைய நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவர்களை அளந்து நீட்டி அளந்து பார்ப்பதற்கு ஒரு கோலாக எது பயன்படுது? கேடு பயன்படுது அப்படின்னு ஆறாவது குறள் மூலமா நமக்கு சொல்லப்படுது. அதாவது நமக்கு கேடு வருவது கூட, கெடுதல் வந்தபோது கூட அதில் ஒரு வகை நன்மை இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த கேடு ஒருவருடைய நண்பருடைய இயல்புகளை, நம்ம தெரிந்து கொள்வதற்கு உதவும் அப்படின்னு அளவுகோல் போல. எப்படி உதவும்னா அளவுகோலாக உதவுமா. அவருடைய
நண்பருடைய இயல்புகளை அறிந்து கொள்ள அளவுகோலாக உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது குறள் பார்ப்போம். ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஒரீ அப்படின்னு வாசிக்கூடாதுங்க, ஒரே இதில் தான் வரணும். ரீங்கிறத நீட்டி சொல்லணும், ஒரு மாத்திரை அளவுக்கு நீட்டி சொல்லணும். சரிங்களா? அதாவது ஊதியம் அப்படின்னா என்னது? ஒருவனுக்கு வருமானம், ஒருவனுக்கு பேர் கிடைக்கக்கூடியது. ஊதியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு பேதையார் அறிவில்லாதவர்களுடைய நட்பை ஒரீ விடல்னா அது விலகிவிடல். ஒருவனுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவில்லாதவருடைய நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுதல் தான் என்னது ஒருவனுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது குறள் பார்ப்போம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் அற்றற்பார் நட்பு. அதாவது உள்ளற்க உள்ளம் சிறுகுவ அப்படின்னா, உள்ளற்க அப்படின்னா எண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளம் சிறுகுவ அப்படின்னா அது நமது உள்ளமானது தாழ்வு கொள்ளக்கூடியது, ஊக்கமானது குறையக்கூடிய மாதிரி, குறைவதற்கு காரணமான விஷயங்களை நாம் எண்ணக்கூடாது. சரிங்களா? நம்முடைய ஊக்கம் குறைவதற்கு காரணமான விஷயங்களை எண்ணக்கூடாது. அதுதான் உள்ளம் சிறுகுவ. நம் உள்ளம் மனசனுடைய வலிமை குறையிற மாதிரி செயல்களை நாம் சிந்திக்கக்கூடாது. அதுபோல் கொள்ளற்க கொள்ளாமல் இருங்க. எது கொள்ளாமல் இருங்க அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லற்கண் அற்றறுப்பார் நட்பு. அல்லற்கண் அப்படின்னா துன்பம் வரும் பொழுது துன்பத்தின் கண் அப்படின்னு பொருள். இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமையில் வரும். சரிங்களா? கண் ஐயால் கூ இன் அது கண் வருது இல்லையா, அதில் கண் இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை அல்லற்கண் அப்படிங்கிறாங்க. அல்லல் வரும் பொழுது அற்றறுப்பார் நட்பு. நமக்கு துன்பம் வந்த பொழுது நமக்கு ஆற்றுப்படுத்தாமல், நம்ம உதவாமல் கைவிடுவருடைய நட்பை என்ன பண்ணோம்? கொள்ளாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம உள்ளத்தின் ஊக்கம் குறையதுக்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். அதுபோல் நமக்கு துன்பம் வரும் பொழுது நம்மை உதவி செய்யாமல் கைவிடுபவருடைய நட்பை நாம் கொள்ளாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது குறள் பார்ப்போமா. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அப்படின்னா, கெடுங்காலை நமக்கு கேடு வரும் காலத்தில் நம்மை கைவிட்டவருடைய நட்பை அடுங்காலை நாம் இறக்கின்ற பொழுது அப்படின்னு பொருள். நாம் இறக்கின்ற பொழுது நினைத்து பார்த்தாலும் அப்படின்னு பொருள். அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். உள்ளினும் அப்படின்னா நினைத்து பார்த்தாலும் கூட நம்முடைய உள்ளமானது வருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கேடு வந்த காலத்தில் எவர் ஒருவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ அவருடைய நட்பை நாம் இறக்கும் தருவாயில் நினைத்து பார்த்தால் கூட நம்முடைய மனசு வருத்தப்படும் அப்படின்னு 9வது குறள் மூலமா சொல்கிறாங்க. 10வது குறள் பார்ப்போம். மருவுக மாசற்றோர் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருவுக அப்படின்னா கொள்ளுதல் வேண்டும், உருவாக்கணும் அப்படின்னு பொருள். அதாவது யாருடைய நட்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, மாசற்றோர் குற்றமற்றோருடைய நட்பை நாம் என்னது குற்றமற்றோருடைய நட்பை கொள்ள வேண்டும், அவருடைய நட்பு கொள்ள வேண்டும். ஒன்றீத்தும் ஏதாவது ஒன்றை ஈத்தும் அப்படின்னா தந்து, ஏதாவது ஒன்றை தந்து கூட ஒருவுக விலகி வந்துரு. யார்? ஒப்பில்லாத பண்புடையவருடைய நட்பை விட்டு விலகி வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது மருவுக மாசற்றோர் கேண்மைனா குற்றமற்ற நல்லவருடைய நட்பை கொள்ளுதல் வேண்டும். ஏதாவது ஒன்றை கொடுத்து கூட ஒத்த பண்பை இல்லாத பண்பில்லாதவருடைய நட்பை விட்டு கைவிட்டு விலகி வந்துவிட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த திருக்குறள் வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.